even in your class or our class. So what is the exact reason behind attendance? What is the poor attendance? So you should tell about academic side and you should tell about the course or else you should listen. Colleges, வரக்கூடியதுல இருக்கு பார்ட் டைம் ஏதோ ஒரு ரீசன் இல்லை அட்டண்டன்ஸ் போறத காரணம் என்ன இதனால தான் காரணம் நீங்க சொல்லுங்க பர்சனல் யூஸ் சொல்றாங்க நீங்க வந்து பர்சனல் சொல்லலாம் you should tell about academic side இருக்கலாம் காலேஜ் டிகிரில சொல்லலாம் இல்ல whatever it is this is the reason but I think yeah attendance வந்து போறாங்க கான்செப்ட் okay you start what happens like ஏன் நீ எடுக்கிறாங்க அது என்ன நிறைய பேர் சொல்றாங்க லீவ் எடுத்து தெரியாது பேரண்ட்ஸ் சொல்றாங்க சில பேர் காலேஜ் வராங்க ஆனால் காலேஜ் வராது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நிறைய ரீசன் இருக்குல்ல அந்த மாதிரி யுவர் ஆஸ்பெக்ட் உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல என்ன ரீசன் வாட் இஸ் தி ரீசன் உங்க ஃபைண்ட் ஒரு ரீசன் இருக்காங்க இந்த அட்டெண்டன்ஸை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு வந்து சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்து நல்லா இருக்குமா இல்ல அவங்களை என்கரேஜ் மோட்டிவேட் பண்ணி ஆக்ஷன் எடுத்து நல்லா இருக்குமா மோட்டிவேட் பண்ணணும் ஏன் மோட்டிவேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவைங்கிறது நீ அவனை மோட்டிவேட் பண்ணணும் பண்ணாதான் அதாவது வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க அந்த சுற்றி ஆக்ஷன் எடுத்து அதை வந்து ஃபியூச்சர் நடக்கிறது சொல்றாங்க ஓகே ஃபைன் வேற அப்படின்னா கிடையாது சுற்றி இல்லாமல் வரலாம் சொல்லுங்க டெஃபினெட்லி ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா யாருமே வந்து ஒழுங்காக பண்ணாங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க ரைட் மிஸ் சரி யோ she should have good point இந்த திட்டம் வர முடியுமா முடிவுல ஒரு ஆன்சர் சொல்லுங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம் இப்போ ஸ்டாஃப் சைடு வந்து நாளை லீவ் எடுக்காதீங்க ஒரு மோட்டிவேட் பண்ணா கரெக்டாக வந்துடுறாங்க அப்போ அவங்க சொல்றது கரெக்டாக வச்சுக்க முடியுமா நீங்க ஒத்துக்கூடாது எந்த மாதிரி சொல்லணும் அவங்க ஸ்ட்ரிக்ட் சொல்றாங்க அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஒரு 2 நாள் கூட வராம போனா போயிடுவாங்க லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல அதாவது திட்டத்துக்கு பதிலாக ஃப்ரெண்டே சொன்னாங்கன்னா வருவாங்களா ஆமா அதாவது ஆளுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டைலை மாற்றணும் பண்ணிருக்கீங்க இந்த காலேஜ் வர்றது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஏன் சரௌண்டிங் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது அதுதான் ரீசனா அப்போ 3 வருஷம் அதே ரீசனா இருக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தா என்ன மாதிரி கிடைக்கும் அந்த ஆக்ஷன் எடுத்ததுனால என்ன ஒன்று கிடைக்கும் டெவலப் பண்ணுவாங்க ஸ்ட்ரிக்ட் எப்படி ஆக்ஷன் எடுத்தீங்க கூப்பிட்டு திட்டத்தை ஸ்ட்ரிக்டா பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்ட்ரிக்டா எப்படி சொல்றாங்க இது ஸ்ட்ரிக்ட் யுவர் ஆக்ஷன் சொல்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்ல போறீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அதை மோட்டிவேட் பண்ணுறதுனால 2 பேர் சேர்ந்து பண்ணணும்
அப்போ ரெண்டுமே சேர்த்து பண்ணணும்னா உங்க சைடுல எப்படி பண்ணணும் ஒரு பாயிண்ட் கொடுங்க. உங்க எப்படி பண்ணணும் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் a teacher என்ன பண்ணுவீங்க? காம்பினேஷன் ஆஃப் போத் என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். மறுபடியும் பேரண்ட்ஸ் சொல்றாங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னடா ஸ்கூல் பசங்க பண்றாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ அதாவது நெக்ஸ்ட் டைம் நம்ம சொல்யூஷன் வரணும்னா யூ ஷுட் ஆக்ட் ஃபார் த ரைட் திங் சொல்லுவீங்க. ஓகே அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ இது உண்மையாலுமே காலேஜ் வர விஷயமா எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லையா அவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை அதாவது உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத காரணங்களால தான் சொல்லப்படுறாங்க. வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்? மொத்தமாக புரிகிறது காட்ட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைக்க முடியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அமைக்க முடியும். அதாவது காலேஜில் படிக்கிறது மட்டும் கிடையாது. இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் கல்ச்சுரல்ஸ் எஜுகேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து தான் காலேஜ். ஓகே இப்போ லாஸ்ட் கொஸ்டின். நீங்க ஃபைனல் ஃபர்ஸ்ட் இயர் இந்த ஒரு மாசம் இப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க? கிடைக்குங்க உங்களுக்கு இது சொல்யூஷன் இருக்கு. மாற்ற முடியுமா? பண்ணிடலாமா?